அணி என்ற ரீதியில் 3 பிரிவுகளிலும் தோல்வி அடைந்தமையினாலேயே இந்தியாவிற்கு எதிரான முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதாக இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டி தோல்வியின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்த ஆடி 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்புக்கு 274 ஓட்டங்களை பெற்றது. குமார் சங்கக்கார 61 ஓட்டங்களையும் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் 92 ஓட்டங்களையும் பெற்றனர். 9வது விக்கெட்டுக்காக மேத்யூஸ் பிரசாத் ஜோடி 54 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 275 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்த ஆடிய இந்திய அணி 44.3 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அம்பத்தி ராயுடு ஆட்டமிழக்காமல் 121 ஓட்டங்களை பெற்று தமது கன்னி சதத்தை பூர்த்தி செய்தார். இலங்கை அணி சார்பில் 8 வீரர்கள் பந்து வீசியதில் சீகுகே பிரசன்ன 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதலாவது போட்டியை விடவும் இன்றைய போட்டியில் அணியின் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதிலும் இந்தியா போன்ற அணிகளை வெற்றி கொள்வதற்கு அது போதுமானதல்ல. இதற்காக நாம் வருந்துகின்றோம். நாங்கள் போட்டியின் இறுதி வரை போராடினோம். ஓட்ட எண்ணிக்கையை குறைப்பதற்கும் விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கும் பிரயத்தனங்கள் மேற்கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. களத்தடுப்பில் எமது அணியினர் சிறப்பாக செயற்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் இவ்வாறான தவறுகளை சீர் செய்து எதிர்வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவதற்கு எமது அணியினருக்கு திறமையுண்டு.